ஸோ ஆர்ஆர் எதனால சிஎஸ்கேவோட தோத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஃபினட்டா ஒரு 2 பிளண்டர் பண்ணாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் 11 எதுக்காக 2 ஃபாரினர்ஸ் விளாண்டாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அவங்க ரோமன் பாவலாவது விளையாடிக்கணும் 3 ஃபாரினரா. ஏன்னா டெத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ் அ குட் ஹிட்டர். என்னதான் ஸ்லோ பிச்சா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பேட்ல லைட்டா பட்டுச்சுனாலே போதுமே 2 6 பறக்குமே, வாய்ப்புகள் நிறைய இருக்கே, ஏன் ட்ரை பண்ணிருக்கலாமே? உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க ஏன் ட்ரை பண்ணல? அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா கேஷவ் மகாராஜ் இந்த விக்கெட்ல பயங்கரமா எஃபெக்டிவா இருந்திருப்பாருங்க. ஆனா அவருக்கு பதிலா நாண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வந்து விளாண்டாங்க இம்பாக்ட் பிளேயரா, விச் வாஸ் ஷாக்கர் ஆஃப் டிசிஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் ரொம்ப ஸ்டன் ஆயிட்டாங்க அதை பார்த்துட்டு. எப்படியா சேப்பாக் ஸ்லோ விக்கெட்ல போய் நீ வந்து நாண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வருவ? கேஷவ் மகாராஜ் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்திருப்பாரு அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஏன்னா 2 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டேரல் மிச்சல் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுக்க டெஃபினட்டா கேஷவ் மகாராஜ் யூஸ் ஆயிருப்பாரு. பவர் பிளேலையும் நல்லா போடுவாரு. அது ஒரு மிக தவறான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ட்ரெண்ட் போல்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டினியூஸா 4 ஓவர்ஸ் போட விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் விக்கெட் டேக்கர் எதுக்காக கடைசி வச்சுன்னு தெரியல. சர்டன் நிறைய பிளண்டர்ஸ் பண்ணாங்க சாம்சன், அதான் சொல்லி ஆகணும். உங்களோட கருத்துக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.